இந்த பக்கம் அண்ணாதுரை அவர்களுடைய படமும் அந்த பக்கம் எம்ஜிஆருடைய படமும் இருக்குது. அட்ரா செக்க என்னடா கேலி கூத்து இது. விஜய் வச்ச முழக்கம் என்ன? திமுக அண்ணா திமுகவிற்கு மாற்று, திராவிட ஆட்சி 50 ஆண்டு கால ஊழல் ஆட்சி, அதற்கு மாற்றாக நான் நல்லாட்சி தரப்போறேன் அப்படின்றதா வச்ச முழக்கம். சரியா? இதை நல்லா மனசுல வைங்க. இப்ப திமுகவை வீழ்த்தணும், அண்ணா திமுகவை வீழ்த்தணும். ஏன்? திமுக ஆட்சி சரியில்லை, அண்ணா திமுக ஆட்சி சரியில்லை. திமுக சரியில்லை, அண்ணா திமுக சரியில்லையா? ஆனா திமுகவினுடைய நிறுவனர் அண்ணாதுரை உங்களுக்கு வேணுமா? அண்ணா திமுகவினுடைய நிறுவனர் எம்ஜிஆர் உங்களுக்கு வேணுமா? அது என்னடா திமுக அண்ணா திமுக வேணாம், அதனுடைய நிறுவனர்கள் மட்டும் வேணும். என்ன என்ன கொள்கை உங்களுடைய இது? அப்ப எந்த அடிப்படையில நீங்க வந்து இந்த மாற்றுன்னு சொல்றீங்க? அதே மாதிரி 77 தேர்தல். 77 தேர்தல் என்ன? எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சாரு. சரி, இப்போ எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்ச மாதிரி நாங்களும் ஆட்சியை பிடிப்போம்னு இவங்க சொல்றாங்க. எம்ஜிஆர் உங்களை மாதிரி ஆட்சியை பிடிச்சாரா? எம்ஜிஆருக்கும் விஜய்க்கு எப்படி நீங்க பொருத்தப்பாடு பாக்குறீங்க? 2 பேரும் சினிமா நடிகர், 2 பேரும் வந்து கதாநாயகர்கள். இதை தவிர்த்து விட்டு எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் ஒப்பிட்டனா அது மலைக்கும் மடுவுக்குமான ஒப்பீடு. எப்படி நான் சொல்றேன்னா, எம்ஜிஆருக்கு ஏற்கனவே பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்துச்சு. அவர் காங்கிரஸ்ல இருந்தாரு, திமுக இருந்தாரு, திமுக எம்எல்ஏவாக இருந்தாரு, திமுக வந்து பொருளாளராக இருந்தாரு கட்சி பொறுப்புல. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கருணாநிதியோட மோதல் ஏற்பட்டு அண்ணாதுரை மறைவுக்கு பிறகாக அதிமுக கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதிமுக கட்சி ஆரம்பிக்கிறப்ப அவர் சிட்டிங் எம்எல்ஏ. திமுக 2ஆக உடைந்து பாதி எம்ஜிஆர் கிட்ட போச்சு. அப்ப பல எம்எல்ஏக்கள் அவங்க கிட்ட போனாங்க. திமுக பல மாவட்ட செயலாளர்கள் எம்ஜிஆர் கூட போனாங்க. அப்படி எல்லாம் போனதுனாலதான் எம்ஜிஆரால ஆட்சி பிடிக்க முடிஞ்சது. அப்படியே எப்படி ஆட்சி பிடிச்சாரு? 1 வருஷம் 2 வருஷத்துல ஆட்சி பிடிச்சாரா? 5 வருஷம் ஆச்சு. 72ல ஆரம்பிச்ச கட்சி 77ல ஆட்சியை பிடிக்குது. அப்ப இந்தியாவிலேயே விஜய்க்கு சொல்ற மாதிரி 24ல கட்சி ஆரம்பிச்சு 26 ஆட்சி அமைக்க போறேன், 2 வருஷத்துல நாங்க ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்றாங்க. இந்தியாவில எந்த கட்சியாவது கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல ஆட்சி பிடிச்ச சரித்திரம் இருக்கா? இந்தியாலே கிடையாது. அப்ப என்ன எம்ஜிஆரோட நீங்க ஒப்புறீங்க? சரி, எம்ஜிஆருடைய ஆட்சி நல்ல ஆட்சியா? நீங்க சொல்றீங்களே இருவரும் திராவிட கட்சியினுடைய ஆட்சி ஊழல் ஆட்சி அப்படின்னு. எம்ஜிஆருடைய ஆட்சி ஊழல் ஆட்சி இல்லையா? கருணாநிதி கிட்ட கணக்கு கேட்கிறாரு எம்ஜிஆர். எதுக்காக? ஊழல் செஞ்சுட்டாங்கன்ற அப்புறம் குற்றச்சாட்டு எழுது. அப்ப கணக்கு தர முடியாதுன்னு கருணாநிதி மறுக்கிறாரு. அப்ப ஊழலுக்கு எதிராக தொடங்கப்பட்ட கட்சி தான் அதிமுக. அப்படி தொடங்கப்பட்ட அதிமுக ஆட்சியை பிடிக்குது 77ல. அப்ப எம்ஜிஆருடைய ஆட்சியில் ஊழல் ஆட்சி இல்லாம இருந்திருக்கணும்ல, ஊழல் குற்றச்சாட்டு இல்லாம இருந்திருக்கணும்ல. எம்ஜிஆருடைய அமைச்சரவை மீதும் எம்ஜிஆர் மீதும் எம்ஜிஆருடைய ஆட்சியின் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு எழுந்தது. மறுக்க முடியுமா? அப்ப எம்ஜிஆர் ஆட்சியே ஊழல் ஆட்சி தான். அதே மாதிரி எம்ஜிஆர் ஆட்சியில துப்பாக்கி சூடு நடந்துச்சு. எம்ஜிஆருடைய ஆட்சியில கல்விகள் பெரிய அளவுக்கு தனியார் மயமாக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் கேரளாவோட தமிழ்நாடு நம்ம மோதிட்டு கிடக்கிறோமே, முல்லை பெரியாரனுடைய அணை, அந்த ஆற்று நீர் உரிமை அது தாரை வார்க்கப்பட்டு மலையாளிகளுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தவர் எம்ஜிஆர், துரோகத்தை செய்தவர். மறுக்க முடியுமா? அப்ப இவ்வளவு சம்பவங்கள் இருக்குது எம்ஜிஆர் ஆட்சியிலேயே. அப்ப இந்த எம்ஜிஆரை முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ண போறாங்களா? 67ல அண்ணாதுரை ஒரு சேஞ்ச் ஓவர் கொண்டு வந்த மாதிரி, 77ல எம்ஜிஆர் ஒரு ஆட்சியை பிடிச்ச மாதிரி, 26ல நாங்க வந்து ஆட்சி பிடிக்க போறோம் அப்படின்ற கேலி கூத்தா இல்லையா? அப்ப எப்படி பார்த்தாலும் ரெண்டும் பொருந்தாது, நேர் எதிரானது. எம்ஜிஆருடைய ஆட்சின்னு பார்த்தாலும் சரி, எம்ஜிஆருடைய பின்புலம் பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தாலும் சரி, ரெண்டுமே விஜய்க்கு பொருந்தாதது. அப்ப இவங்க 2 பேரும் இன்றைக்கு வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு இது பண்றாங்க. என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, எல்லாத்துலயும் ஒருத்தர் தொட்டுக்கிட்டோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, யாரும் நம்மளை வந்து விமர்சனம் பண்ண மாட்டாங்க. இப்ப அண்ணாதுரை படத்தை எடுத்துக்கிட்டோம்னா, திமுக காரங்க நம்ம தலைவர் படத்தை போட்டுருக்காரு, விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அதிமுக இருந்து எம்ஜிஆர் படத்தை போட்டாரா, நம்ம தலைவர் படத்தை போட்டாரு, அதனால விமர்சனம் பண்ண மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா விஜயகாந்த் படத்தெல்லாம் எடுத்து போட்டுருக்காங்க. நேற்றுக்கு அந்த அம்மா பிரேமலதா அவங்க வந்து விஜயகாந்தனுடைய மனைவி சண்டைக்கு வந்துட்டாங்க. நீங்க விஜயகாந்த் தான் உங்களுடைய ரோல் மாடல்னு சொல்லுங்க, விஜயகாந்த் உங்களுடைய தலைவர்னு சொல்லுங்க, சொல்லிட்டு இதை போடுங்க, இஷ்டத்துக்கு விஜயகாந்த் படத்தை போடுவீங்களா? நேற்று பிரேமலதா ஒரே பிரஸ் மீட்ல சண்டை. இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது.